மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். 2 காரியங்களை பார்க்கிறோம். சிலுவையில் அவர் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார், தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, பெருமை இல்லவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை இல்லவனுக்கோ அவர் கிருபை கொடுக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. தாழ்மையில் கர்த்தர் பிரியப்படுகிறார். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. கர்த்தர் சிலுவையில் தம்மை தாமே தாழ்த்தினார், கடைசி பரியந்தம் தாழ்த்தினார், மரண பரியந்தம் தாழ்த்தினார். பிதாவாகிய தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவராக தம்மை தாழ்த்தினார். பாருங்க, அவரை போல தாழ்த்தின ஒரு மனுஷனை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் எல்லாரை விட தாழ்த்தினபடியால் வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்துக்கு மேலாய் பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தியிருக்கிறார். நாம் நம்முடைய